ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போதே இந்த வராகி அம்மா உனக்கு சத்தியம் செய்கிறேன். அதாவது என் வார்த்தைகளை கேட்டு முடித்த மறுநொடியே கண்டிப்பாக உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கும். இதுவரைக்கும் வேணும்னா நீ கடந்து வந்த காலங்களில் நிறைய கவலைகளை சந்திச்சிருக்கலாம், கவலையில் மூழ்கி போயிருக்கலாம். ஆனால் இப்போது எல்லா கவலைகளையும் கலங்கத்தையும் துரத்தி அடித்து உன் மனக்கலக்கத்தை போக்கி எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையை அழகானதாக ஆக்கித்தர நான் வந்துட்டேன். கண்டிப்பாக உன் வாழ்வில் மாற்றம் வரப்போகுது. நீயும் எப்போதும் உற்சாகமாக இருப்பதை பார்க்கவே நான் ஆசைப்படுறேன். நீ உற்சாகமாக இருக்கும்போது தானே நீயும் மனசு சந்தோஷத்தோடு புத்துணர்ச்சியோடு உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியை தரும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமே நீ எந்த வகையிலும் எந்த விஷயத்திலும் கஷ்டப்பட விடமாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு பிடிச்ச வேலைகளை உற்சாகமாக செய்யி. நீ இருக்கிற இடத்துலையே சின்ன சின்ன மாற்றங்களை செய்யும்போது அடுத்தடுத்து உன் வாழ்வில் தானாகவே வெற்றி வந்து சேரும். எல்லாருமே சேர்ந்து உன் மனசை காயப்படுத்துகிற விதத்திலே நடந்துக்கிறாங்களே நினச்சி நீ வருத்தப்படாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு இந்த வராகி அம்மா எப்போதும் துணையாக நிற்பேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுவாய் என் செல்லமே. நீ எப்போதும் பொய் சொல்லாமல் தீய வழியில் போகாமல் தவறான வேலைகளை செய்யாமல் உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக இருக்க பழகு. உண்மைக்கு புறம்பாக செயல்படும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் நிரந்தரமாக நிம்மதியாக வாழ முடியாது. பல எதிர்ப்புகளுக்கும் போராட்டங்களுக்கும் நடுவில் உன் வாழ்க்கையை சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா எப்போதுமே இருப்பேன். உன் கவலைகளையும் போராட்டங்களையும் ஏக்கத்தையும் விடுவித்து நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. உன் மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு நீ அமைதியாக இரு. கூடிய சீக்கிரம் உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகும். இனி நீ மகிழ்ச்சி கொள்ளும்படியும் மன நிம்மதி கொள்ளும்படியும் உன் துயரத்தை போக்கி துன்பத்தை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். எப்போதுமே ஏமாந்துட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படாத. ஏமாந்தது நீ அல்ல, உன்னுடைய உண்மையான நம்பிக்கையும் உன்னுடைய தூய்மையான அன்பையும் இழந்தவர்கள்தான் உன்னை ஏமாத்திட்டு போய் நாளைக்கு கஷ்டப்படுறவங்களா ஆக போகிறாங்க. யார் உன்னை ஏமாத்தினாலும் அதற்குரிய தண்டனையை அவங்க வாழ்க்கையில் நான் கொடுப்பேன்னு சொன்னது போல அவங்க உனக்கு கொடுத்த ஏமாற்றத்தின் மூலமாக நீ எந்த அளவுக்கு வருத்தப்பட்டியோ அதைவிட பல மடங்கு கஷ்டத்தை கொடுப்பேன். நான் யாருக்குமே காரணமில்லாமல் வலிகளையும் வேதனைகளையும் கொடுப்பது கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேனோ அதைவிட பல மடங்காக சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் நிஜமாவே உன்னை பிடிச்சி உன்கிட்ட வந்து பேசுகிறவங்கள விட உன்னை பிடிக்கிறது போல நடித்து நல்லபடியாக பேசுகிறது போல நடிக்கிறவங்க தான் அதிகம். எப்போதும் யாரையும் நீ முழுமையாக நம்பணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன் மனசில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் நிறைவேறலங்கிறதுக்காக உன் வாழ்க்கை முடிந்து விடாது என் செல்லமே. உன் எண்ணங்களை எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எப்போதும் நான் உனக்கு நல்லது செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. அதனால உன் வாழ்க்கையை உன் கைகளில் எடுத்துக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் நீ நினச்ச விஷயங்களை செய்ய பழகு. யாராவது உன்கிட்ட வந்து நீ உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து என்ன சம்பாதிச்சிருக்கன்னு கேட்டாங்கன்னா தைரியமாக சொல்லு. இந்த கலியுக காலத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே பெரிய சாதனை தான். என் வராகி அம்மா என்னுடைய உண்மையான நல்ல குணத்துக்கான பரிசை கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு. ஏன்னா அதற்குரிய பலனைத்தான் பரிசாக வெகுமானமாக பொக்கிஷமாக உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துடுது. எப்போவுமே வீட்டில் சண்டையும் சச்சரவும் வாக்குவாதமாகவே இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத. உன் குடும்பத்தில் உள்ளவங்களே உன்னை புரிஞ்சுக்கலன்னு நினச்சி நீ புலம்ப வேண்டாம் என் செல்லமே. கண்டிப்பாக இந்த வராகியம்மா உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையெல்லாம் தீர்த்து வச்சு பிரச்சனைகளையெல்லாம் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு புதியதாகவே இருக்க போகுது. அதனால் நடந்ததை நினச்சி கவலைப்படாமல்
உன் எதிர்காலத்தை குறி வச்சு புது கோணத்தில் வாழ்க்கையை வாழ பழகு. நீ எப்போதும் புதுமையாக எல்லாவற்றையும் யோசிக்கும் போது அது நிச்சயமாக உனக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தே தீரும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. என் அருள் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை தரும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை நடத்தினதும் நான் தான், இனி நடத்த போகிறதும் நான் தான். கண்டிப்பாக இப்போது நிகழும் அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நன்மை தரும் விதத்தில் நான் நடத்தி முடிக்கிறேன். உன் மனசில் நிறைய ஆசைகளும் உனக்கு நிறைய கனவுகளும் எதிர்பார்ப்பும் இருக்குது எனக்கு தெரியும். ஆனால் உன் கனவுகளை நசுக்க யாருக்கும் உரிமை கொடுக்காதே. எப்போதும் எல்லாத்தையுமே உன்னால் தனியாக சிறப்பாக செஞ்சுக்க முடியும் நம்பிக்கையோடு இரு. முடியும்னு நீ உறுதியோடு இருக்கும்போது எல்லாமே கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும். நீ செய்த முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் என் செல்லமே. சொர்க்கத்தையே நான் இந்த மனிதர்களுக்கு கொடுத்தாலும் இந்த மனிதன் எப்பயுமே எதுலையுமே திருப்தி அடையாமல் மனநிறைவு கொள்ளாமல் பக்கத்தில் இருக்க நரகத்தையும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லக்கூடியவனாக தான் இருக்கான். எங்கே இதை விட அதில் இன்னும் கொஞ்சம் சொகுசாக இருக்குமோ சுகமாக இருக்குமோன்னு யோசிக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன செஞ்சிட போகிறேன்? எப்போவுமே உன் கர்ம வினைகளுக்கு பயப்படு. இன்னும் வேணும்னு பேராசைப்படாமல் இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ பழகு. யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காதே. எல்லாருக்கும் நல்லதை செஞ்சினா நன்மை வந்து சேரும். தீங்கு செய்ய நினச்சினா அது திரும்ப திரும்ப உன்னைதான் வந்து சேருன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வராகி அம்மாவை நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ நினச்சதெல்லாம் நடப்பதற்கான காலம் வந்துருச்சு. உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன் வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும் என் செல்லமே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நானே துணை நிற்பேன். இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. போகும் இடமும் தெரியாமல் எப்படிப்பட்ட பாதையில் போக போகிறோன்னு தெரியாமல் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உனக்கான நல்ல வழி காட்டுவதற்காக இப்போது இந்த வராகி அம்மா நானே உன் கூட வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கண் இமைகள் போல நான் உன்னை பாதுகாப்பேன். நான் உனக்கு என்ன செய்ய போகிறேங்கிறது இப்போது உனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை தான் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது வேற, நிம்மதியாக இருக்கிறது வேற. சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் இருக்குது. யாரை பார்த்தாலும் சிரிச்சிட முடியும், ஆனால் எப்போதும் எல்லா இடங்களிலும் நிம்மதியாக இருப்பதை போல நடிக்க முடியாது. சிரிப்பதை போன்று நடிச்சிடலாம், ஆனால் நிம்மதிங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதல்லவா? என் அன்பு பிள்ளையான உனக்கு நிஜமான நிம்மதியை கொடுத்து நீ மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செஞ்சு காட்டுறேன். உன் வாழ்க்கை இருளை விட்டு வெளிச்சத்தை நோக்கி போக போது. உன் மனக்கவலைகளை எல்லாம் அகற்றி உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன். உன் கனவெல்லாம் நனவாகி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ போகிற. எல்லாரும் உன்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்களே, தவறான கோணத்திலே பார்க்குறாங்களேன்னு யோசிக்காத. கண்டிப்பாக குழந்தை போல குணமுடைய என் செல்லப்பிள்ளையான உனக்கு உலகமாக நான் இருந்து இந்த உலகத்தையே உனக்கு சாதகமாக ஆக்கி கொடுப்பேன். நீ எப்போ யார்கிட்ட என்ன எதிர்பார்ப்ப, எதுக்கு ஆசைப்படுவன்னு எல்லாத்தையும் அறிந்த தாயாக இருக்கும் நான் உனக்கான சந்தோஷத்தை மிக பெரியதாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். என் நிலைமை எப்போது மாறும்னு ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் நிலைமைய நீ நினச்சதை விட சிறப்பாக மாற்றி காட்டுவேன். சீரும் சிறப்புமாக நீ மகிழ்ச்சியாக வாழப்போறாய் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ அழுதுகிட்டு இருந்தபோது நான் தானே உன்னை அள்ளி அரவணைச்சே. கண்டிப்பாக இந்த மனிதர்கள் உனக்கு அருகில் வரமாட்டாங்க, ஆனால் நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். உனக்கு ஒரு ஆபத்து நான் முதல்ல ஓடி வந்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை தருவேன். உன் துயர் துடைப்பதற்காக, உன்னை நிம்மதியாய் வாழ வைப்பதற்காக நீ இருக்கும் திசையை நோக்கி நான் வந்துட்டேன். நான் விரும்பாமல் என்னை யாரும் தேடி வர முடியாது. நிச்சயமாக நீ இழந்ததையெல்லாம் உன் கைகளில் நான் மீட்டு கொடுப்பேன்னு உனக்கு சத்தியம் செய்கிறேன் என் செல்லமே. நான் கையை நீட்டும் போதே நீ என் கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொள். எந்த சூழ்நிலையிலும் இந்த வராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன். இந்த உலகத்து மனிதர்கள் இடத்துக்கு ஏத்தார் போலவும் ஆளுக்கு ஏத்தார் போலவும் மாறி மாறி பேசக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. யாருக்குமே தெரியாத முகம் எல்லாருக்குள்ளே இருக்கு.
ஒருத்தவங்களுடைய உண்மை முகம் தெரிகிற வரைக்கும் அவங்க நல்லவங்களாவே இந்த வெளி உலகத்துக்கு தெரிவாங்க. நீயும் அப்படி யாரையும் சுலபமாக நம்பிடாம பார்த்து கவனமா இருந்துக்கோ என் செல்லமே. நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டுற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை சிறப்பித்து உனக்கு பேரும் புகழும் பெருமையும் பெற்றுத்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் மகிழ்ச்சியாய் வாழும்படியும் மன நிம்மதியோடு வாழும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் நினச்சா முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நீ பக்தியோடு என்னை நாடி வந்தால் கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம். என்னை பார்க்குற இந்த நிமிஷத்திலிருந்தே நீ சற்றும் யோசிக்காத ஆச்சரியமான பல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும். எப்போவுமே எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து முடிவெடு. உன்னுடைய வார்த்தைகளையும் நீ கவனமாக தேர்ந்தெடுத்து பேச பழகு. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையவே மகிழ்ச்சியானதாக மாற்ற போகிறேன். தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு நிம்மதி இழந்திடாதே என் செல்லமே. நீ எதையெல்லாம் மனசுக்குள்ளே யோசித்து வருத்தப்படுறியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் தரப்போகிறேன். தேவையில்லாமல் கவலைப்பட்டு நிம்மதி இழக்காதே. உன் வாழ்க்கை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது, உனக்கான நல்லதை செஞ்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் பொருளாதார முன்னேற்றத்தை நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ உறுதியோடு இருக்கும்போது நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் மன உறுதியோடு இருக்க நீ கற்றுக்கிட்டினா ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றி அதிகரிச்சுக்கிட்டே போகும். எதிர்மறை எண்ணங்கள் அலை போல உனக்குள் வந்து சேர்ந்தாலும் நீ எப்போதும் தைரியமாக இருந்துக்கிட்டு உயர்ந்த இடத்தை அடைவதையே குறிக்கோளாக வச்சுக்கோ. உன் எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும். இந்த வராகியம்மாவும் உனக்கு நல்லதே செய்யும்.